திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் ஏற்பட்டு வந்த நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் கூடுதல் பேருந்து நிலையம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி உடுமலை நகராட்சி நூற்றாண்டு விழா திட்டத்தின் கீழ் கடந்த அதிமுக ஆட்சியில் ரூபாய் 3,75,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கட்டுமான பணி பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. அதன்படி தரைத்தளம் முதல் தளம் என கட்டிடம் கட்டப்பட்டது. இதில் தரைத்தளத்தில் 11 கடைகள், மாற்றுத்திறனாளி காத்திருப்பு அறை, பயணிகள் காத்திருப்பு அறை, தாய்மார்கள் பாலூட்டும் அறை, தகவல் மையம், மின் கட்டுப்பாட்டு அறை, உணவகம், ஆண், பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்தனி சுகாதார வளாக வசதியும், முதல் தளத்தில் ஓட்டுநர் ஓய்வு அறை, பொருட்கள் இருப்பு அறை மற்றும் மின்னணு பயணச்சீட்டு பதிவறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடுதல் பேருந்து நிலைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதில் கோவை பழனி மார்க்கம் வெளியூர் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் இயக்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி, உடுமலை நகரமன்ற தலைவர் மத்தீன், மடத்துக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் கிருஷ்ணன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜெயக்குமார், நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர் ராஜாராம், உடுமலை நகராட்சி ஆணையாளர் சரவணகுமார் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.